திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் உள்ள பெரிய முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். சீறி வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கும் காட்சியை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர். போட்டியில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சக்குடி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 900க்கும் மேற்பட்ட காளைகளும் 400க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் கீழகாவட்டாங்குறிச்சி கிராமத்தில் கொட்டும் மழையிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த ஜல்லிக்கட்டில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதேபோல் காசாங்கோட்டை கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கலம்பூர் கிராமத்தில் காளை விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விழாவில் காளைகளை அடக்கிய வீரர்கள் 10 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.